ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வகையை சூடிய பெண்களில் ஒருவரை பற்றி பார்க்கலாமா? யார் அவர்? அவர்தான் நம்முடைய வேலுநாச்சியார் அம்மையார். ஓகே, ஆங்கிலேயர்கள் வந்து டிஎன்-டெட்டுக்கும் டிஎன்பிசிக்கும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. குரூப் 4 டிஎன்-டெட் எக்ஸாம் வரப்போகுது, நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டில் வணிகம் செய்து நம்ம நாட்டையே கைப்பற்றி கொண்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவர்களை எதிர்த்து போர் புரிந்து மீட்டெடுத்தவர் தான் வந்து நம்ம வேலுநாச்சியார் அம்மையார். இவங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரோட தந்தை யாருன்னு கேட்டால் செல்லமுத்து. என்ன நாடு? ராமநாதபுரம். என்ன ஊர்? ராமநாதபுரத்தை. ஓகே, தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பு, குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். வேலுநாச்சி அம்மாருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்? தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பு, குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கிட்டார். யாரை மனம் முடிஞ்சிருக்காங்க? சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை வந்து மனம் முடிஞ்சிருக்காங்க வேலுநாச்சியார் அம்மையார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். வேலுநாச்சியார் அம்மையாரோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா காளையர் கோவிலில் நடைபெற்ற போரில் வந்து ஆங்கிலேயரால் வந்து நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். அதனால் வந்துட்டு அவங்க சிவகங்கையை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி அவங்களுக்கு பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு பிறகு திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதியாகிய பெரிய மருது, சின்ன மருது. வேலுநாச்சியார் அம்மாவுக்கு தளபதியாக யார் இருந்திருக்காங்க? பெரிய மருது, சின்ன மருது, அமைச்சர் தாண்டவராயர் மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். நாம் சிவகங்கையை 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சி அம்மா கவலை கடமா அந்த கவலையான குரலில் சொல்லி எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு பிளான் போடுறாங்க. எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் தாண்டவராயர். அந்த இனிய நாளைத்தான் நானும் இன்னும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று வேலுநாச்சியார் சொல்றாங்க. அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரில் இருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்து விட்டது என நினைக்கிறேன் என்று வேலுநாச்சியார் சொல்றாங்க. அந்த போருக்கு வந்து மைசூர்ல இருந்து ஐதர் அலி அனுப்பியிருக்கிறாங்க ஒரு படை. ஓகே, அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம். மைசூரில் இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளன என்றான். இந்த போருக்காக மைசூர்ல இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளார்கள். ஓய்வெடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பவே தெரியும். ஐதர் அலி வந்து மைசூர்ல இருந்து 5000 குதிரைப்படையை அனுப்பியிருக்கிறாரு. அவங்களோட கணவர் கொல்லப்பட்ட ஊர் வந்து காளையர் கோயில். எனவே நாம் முதலில் காளையர் கோயிலில் வந்து கைப்பற்றோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அவரோட கணவர் கொல்லப்பட்ட இடத்துல தான் முதல்ல வந்து கைப்பற்றணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு சிவகங்கையை மீட்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. வேலுநாச்சியார் தான் அந்த சொல்கிறாங்க. மறுநாள் காளையர் கோயிலில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைவிற்கு குயிலியும் தலைமையேற்றனர். ஆண்கள் படைப்பிரிவிற்கு யார் வந்து தலைமை ஏற்கிறாங்கன்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் யார்? வேலுநாச்சியார் அம்மாவுக்கு யாராக இருந்தாலும் இப்போதான் நம்ம பார்த்தோம். சின்ன மருது, பெரிய மருதுன்னு சொல்லிட்டு தளபதியாக இருந்திருக்காங்க. ஓகே, குயிலியும் தலைமை ஏற்றனர். காளையர் கோயிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடக்குது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது.
2 பேரும் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயர் வந்து தோற்று ஓடிவிட்டார்கள். அரசியார் அவர்களே, காளையர் கோயிலில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போது சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்று பெரிய மருது சொல்றாரு. அவசரம் வேண்டாம். இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்று வேலுநாச்சியார் வந்து எந்த நாளை முடிவு பண்றாங்க? விஜயதசமி அன்னைக்கு. எதை மீட்கிறதுக்கு? சிவகங்கையை மீட்கிறதுக்கு. அப்போது பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது. விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார் அம்மா. எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்பவே. இது வந்து நடுக்கல். நடுக்கல்னா என்னன்னு சொல்லிட்டு இப்போ இதில் சொல்லுவாங்க, வாங்க பார்க்கலாம். அப்படியே செய்யலாம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவரை மறுத்ததால் கொன்று விட்டார்களாம். உடையாளுங்கிற பொண்ணை வந்து செய்தியை சொல்லித்தர மாதிரி காட்டி கொடுக்க சொல்கிறாங்க. காட்டி கொடுக்காதனால வந்து அந்த பொண்ணை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர். அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே. அவரது பெருமையை எல்லோரும் தெரிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார். அதுதான் அந்த நடுக்கல். அந்த பொண்ணு யார் இறந்துட்டா? உடையாளுங்கிற ஒரு பொண்ணு வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து எதுவும் சொல்லாதனால கொன்னுட்டாங்க. அவங்களுக்காக வந்து ஒரு நடுக்கலை நட்டுட்டு அதுக்கப்புறம் போர் துவங்க போகிறாங்க. அப்படியே செய்வோம். விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்கு நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கல்லுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அப்பா! அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. எப்படி பாருங்க, அப்படி கற்பனையில் நினைச்சு பார்த்தா அப்படி இருக்குதுங்க. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுதம் கிடக்கும். எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று சொல்லிட்டு அவங்க போர ஆரம்பிக்கிறாங்க. போரும் நடக்குது. இறுதியில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்றுட்டு வெற்றின்னு சொல்லிட்டு முழக்கம் என்றாங்க வீரர்கள். அங்கே இருக்கிற போர் காரணமாக வந்து குயிலி வந்து தம் உடலில் வந்து தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்களுக்கு குதித்து விட்டார். அப்பா! அந்த பொண்ணு தன்னோட உயரிய தியாகம் செஞ்சு ஆயுதங்கள் இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. அவங்க வந்து நம்மளை தாக்காத அளவுக்கு தீ வச்சு குதிச்சிடுச்சு. குயிலி தம் உயிரை தந்து நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி ஆகியோடு குயிலின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. அப்பா! இது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலையும் சரி, டெட் எக்ஸாம்லையும் சரி, இந்த மாதிரி புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின் தான் அதிகமாக கேட்குறாங்க. பார்த்துக்கோங்க. வேலுநாச்சியாரின் காலம், இந்த காலம் 1730 to 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஷார்ட்ஸ்லி இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இயல் 1 வந்து முடிய போகுது. இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 வகை சொற்கள். இலக்கியம், இலக்கியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இலக்கணத்தை வந்து 4 வகை சொற்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ஸ், நோட் பண்ணிக்கோங்க.